ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்கள், நம்ம பாருங்கள், டிஎன்பிசி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு தனி டெஸ்ட் குரூப் இருக்குது. அண்டு டிஎன்பிசி குரூப் 4க்கும் தனி டெஸ்ட் குரூப் இருக்குங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம சிலபஸ் வைஸாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ சிலபஸ் வைஸாக பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போன கொஸ்டினில் கொடுத்த அந்த கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம போயிடலாம். பாருங்கள், போன கொஸ்டினில் நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர், சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றக்கூடிய அந்த உரையை பற்றி சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்கன்னா 176ங்க. ஓகேங்களா? ஸோ 175 கூட சொல்லலாம். 175 பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆளுநரோட உரை சட்டப்பேரவை தெரிவித்தல். ஓகேங்களா? ஸோ சட்டப்பேரவை எங்கே நடக்குதுன்னு தெரிவிக்கிறது. இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 175 வருங்க. அதில் ஆளுநரோட சிறப்பு உரையை பற்றி சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்கன்னா 176. ஓகேங்களா? ஸோ 174 பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை கூட்டுறது, சட்டப்பேரவை கலைக்கிறது, சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கிறது எல்லாமே சொல்லக்கூடிய விதி 174. அதில் 174 ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை கூட்டுறதை என்ன பண்ணணும், கூட்டி ஆகணும் அப்படின்ற விதியை சொல்கிறது 174 ஒன்று. ஓகேங்களா? ஆனால் இதில் எல்லாமே வந்துடும், கலைக்கிறது, ஒத்தி வைக்கிறது எல்லாமே பார்த்தா 174 வந்துடும். ஓகேங்களா? அதே போல் தாங்க 175 ஆளுநரோட உரை வரும். அது சட்டப்பேரவை தெரிவிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விதிகள் எல்லாமே அதில் வந்துடும். ஆனால் ஆளுநரோட உரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 176. ஸோ ஆளுநரோட உரையை பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம ஆளுநர் பார்த்தீங்கன்னா இந்த உரையை வாசிக்காமல் போனதால் இந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கூற்றை கவனி, சயின்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ சயின்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்தோன்னா அமிலம், காரம், உப்புக்கள் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், தனிமங்கள், சேர்மங்களும் முடிச்சும், அமிலம், காரம், உப்புக்களும் முடிச்சிட்டோம். ரொம்ப முக்கியமான டாபிக், கண்டினியூவாக பார்த்துன்னு வரவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ராஜதிரவாகம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ HCl மற்றும் HNO3 ஆகியவை 1:3 என்ற விகிதத்தில் கலந்து உருவாக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், உங்கள் கொஸ்டின் டிஸ்பிளேல தெரியும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க வேகமாக போட்டுருக்கும். நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் போட்டு பார்க்கலாம் இதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? கூற்று 1 தவறுங்க. ஏன்பா? ஏன்னா HCl மற்றும் HNO3 கரெக்டு தாங்க. HClயும் HNO3யும் கலந்து தான் உருவாக்கப்படுது. ஆனால் 1:3 இல்லை, 3:1 அப்படின்ற விகிதத்தில். அப்போ HCl அதிகமாக இருக்கும், HNO3 கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் HNO3 எந்த பக்கமும் HCl எந்த பக்கமும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ 1:3ன்னு எடுத்துன்னு இருக்கலாம். அப்போ 1:3 கரெக்டு தான். ஸோ அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக படிக்கணும். அப்போ எதை அதிகமாக எடுப்பாங்கன்னா HCl தான் அதிகமாக எடுக்கப்படும், HNO3 தான் குறைவாக எடுக்கப்படும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், 3:1 அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? HCl 3%, HNO3 1% எடுத்து என்ன பண்ணுவோம், உருவாக்கப்படுறது தான் இந்த ராஜதிரவகம். இது மஞ்சள் ஆரஞ்சு நம்முடைய புகையக்கூடிய திரவமாகும். ஆமாங்க, இது கரெக்டு தான். மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய ஒரு புகையக்கூடிய திரவம் ராஜதிரவகம் கரெக்டு தான். இது திரவத்தின் அரசன் என பொருள்படுகிறது. ஆமாங்க, ராஜ திரவத்தோட அந்த லத்தின் பொருள் பார்த்தீங்கன்னா திரவத்தின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொருள்படும். ஸோ இதுவும் கரெக்டு தான். தங்கம், பிளாட்டினம், பெல்லேடியம் ஆகியவற்றை கரைக்கக்கூடியது. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா தங்கத்தை கரைக்கக்கூடியதாக இருக்கும், பிளாட்டினத்தை கரைக்கக்கூடியதாக இருக்கும், பெல்லேடியத்தை இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ராஜ திரவகம் கரைக்கக்கூடியதாக இருக்கும். கரெக்டு தாங்க. ஓகேங்களா? அப்போ HCl, HNO3 ஆகிய பார்த்தா 3:1 அப்படின்ற விகிதத்தில் கலந்து உருவாக்கப்படுறது தான் ராஜ திரவகம். இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய ஒரு புகையக்கூடிய திரவம், திரவத்தின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, பொருள்படுதுங்க. தங்கம், பிளாட்டினம், பெல்லேடியம் ஆகியவற்றை கரைக்கக்கூடியதும் இந்த ராஜதிரவகம் தான். அப்போ 1 மட்டும் தான் அங்கே தவறாக இருக்குது. அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். 2, 3, 4 சரிங்க. ஓகேங்களா? என்னென்ன வந்திருக்கணும், HCl, HNO3 3:1 விகிதத்தில் கலக்கப்படுகிறதுன்னு வந்திருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையில் பார்த்தா நம்ம சிலபஸ் வைஸாக அடுத்தடுத்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட்டாக கூட நம்ம என்ன பண்ணோம், ஸோ பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதனோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தா லாஸ்ட்டாக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், உலக ஈரநில நாள் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். பார்க்கலாம் அதுக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் நம்ம பாருங்கள், ஆரஞ்சு திருவிழா, அதை எந்தெந்த திருவிழா எந்தெந்த மாநிலங்களில் நடத்தப்படுகிறது அப்படின்றது என்ன சார்ந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஆரஞ்சு திருவிழா பார்த்தா நாகாலாந்து. ஆமாங்க, ஆரஞ்சு
ஆரஞ்சு திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்தில் தான் நடத்தப்படுது. கரெக்டு தான். துலிப் மலர் திருவிழா. ஸோ துலிப் மலர் திருவிழா எங்கே நடத்தப்படுதுன்னா ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படுது. இதுவும் கரெக்டு தாங்க. ஹார்ன்பில் திருவிழா. ஹார்ன்பில் திருவிழா எங்கே நடத்தப்படுதுன்னா நாகாலாந்தில் நடத்தப்படுது. இதுவும் கரெக்டு தாங்க. ஓகேங்களா. அப்போ ஆரஞ்சு மலர் திருவிழாவும் ஹார்ன்பில் திருவிழாவும் ஆரஞ்சு திருவிழாவும் ஹார்ன்பில் திருவிழாவும் நாகாலாந்தில் நடக்கப்படுது. துலிப் மலர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படுது. ஓகேங்களா. ஸோ உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 2 தவறுங்க. அப்போ டி தாங்க எங்கள் ஆன்சர். ஏன்னா பிப்ரவரி 4 அப்படின்றது தான் வேர்ல்டு கேன்சர் டே. ஓகேங்களா. பிப்ரவரி 4 அப்படின்றது தான் வேர்ல்டு கேன்சர் டே. ஓகேங்களா. அதாவது புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக பிப்ரவரி 4 என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு கேன்சர் டேவாக அனுசரிக்கிறாங்க. ஸோ உலக ஈரநில நாள் அப்படின்றது தான் பிப்ரவரி 2. ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உலக ஈரநில நாளாக வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. ஓகேவா. சரிங்க. இப்போது இதில் டி தான் தவறாக இருந்தது. அப்போ ஆரஞ்சு திருவிழா நாகாலாந்து, துலிப் மலர் திருவிழா ஜம்மு காஷ்மீர், ஹார்ன்பில் திருவிழா நாகாலாந்து, உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபிங்க. ஓகேங்களா. ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் நம்ம பாறைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ பாறைகள்லேயும் வந்து நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட்டாக ஊடுருவிய தீப்பாறைகளோட அந்த வகைகள்லாம் நம்ம பார்த்தோம். எந்தெந்த வகைகளாக இருந்தால் பாத்தோலிக்னா என்ன, லாக்கோலிக்னா என்ன, ஓகேங்களா, லாப்போலித்னா என்ன, ஓகேங்களா, இதுமாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா பொறுத்துக்க. அது பொறுத்துக்கன்னா என்னென்னா ஒரு தீப்பாறையே வந்து பார்த்தோன்னா அது வந்து அழுத்தத்தின் காரணமாகவோ வெப்பத்தின் காரணமாகவோ அது எப்படி உருமாறுது அப்படின்றத நம்ம பொறுத்துக்களை பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். கிரானைட். ஸோ கிரானைட் வந்து பார்த்தோன்னா அழுத்தம் அதிகரிக்க நைஸாக வந்து மாறுதுங்க. ஓகேங்களா. அப்போ 3 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ யாருன்னா தெரிஞ்சால் நான் போட்டுட்ருப்பீங்க. கிரானைட் தான் என்னவாக மாறுது, நைஸ் அப்படின்ற பாறையாக வந்து மாறுது. அடுத்து களிமண். ஸோ களிமண் அல்லது மாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அழுத்தம் அதிகரிக்க என்னவாக மாறுதுன்னா சிஸ்டாக மாறுது. ஓகேங்களா. அப்போ 1ங்க. மணற்பாறை. ஸோ மணற்பாறை வந்து பார்த்தோன்னா வெப்பம் அதிகரிக்க குவாட்சைட்டாக மாறுது. அப்போ 4. நிலக்கரி. ஸோ நிலக்கரி வெப்பமோ அழுத்தமோ அதிகரிக்க வைரமாவோ அல்லது கிராஃபைட்டாவோ மாறுது. ஓகேங்களா. அப்போது வைரம் அல்லது கிராஃபைட் 2 பாருங்கள். அப்போ 3, 1, 4 அங்கே இருக்குது, டியில் இருக்குது பாருங்கள். டி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ கிரானைட் வந்து நைஸாக மாறுது, களிமண் வந்து சிஸ்டாக மாறுது, மணற்பாறை வந்து குவாட்சைட்டாக மாறுது, நிலக்கரி வந்து பார்த்தோன்னா வைரமாகவும் கிராஃபைட்டாகவும் மாறுது. ஓகேங்களா. சரிங்க. இதில் சார்ந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். சுண்ணாம்பு பாறை வெப்பத்தின் காரணமாக என்ன ஒரு பாறையாக உருமாறுது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. சரிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கூற்றை கவனி. 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் ஹிஸ்ட்ரி தாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம லாஸ்ட்டாகவே வந்து பார்த்தோன்னா சமுத்திரகுப்தரை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். சமுத்திரகுப்தரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஹரிசனர் போன்ற கவிஞர்களையும் வைணவத்தை அவர் தீவிரமாக கடைபிடித்தாலும் வசுபந்து போன்ற பௌத்த அறிஞர்களும் வந்து இது பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்தோன்னா அவர் வந்து கவிராஜா அப்படின்ற பட்டத்தையும் வந்து வாங்கியிருப்பார் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அவங்க ஒரு கொஸ்டினும் நம்ம கொடுத்துருந்தோம். குப்தர்களோட அந்த நாணயங்களில் என்ன பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா வீணை வாசிப்பது. ஓகேங்களா. யார், நம்ம சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற அந்த சின்னங்கள் தான் வந்து பதிக்கப்பட்டிருந்தது. அதனால ஞாபகம் வச்சுங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ குப்தர்களோட நாணயங்களில் அந்த சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வீணை வாசிப்பது போன்ற நாணயத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்டார். பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தா தன்னோட தாத்தா பெயரே வந்து சூடியிருந்தார். 2ஆம் சந்திரகுப்தரை வந்து ஆட்சி செஞ்சிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தா அவரோட சகோதரர் ராம்குப்தாரோட வந்து என்ன இருக்கும், மிகப்பெரிய போட்டி இருந்திருக்கும். அந்த போட்டியை போராடி அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வந்திருப்பார் 2ஆம் சந்திரகுப்தர். இவர் தான் விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். கரெக்டு தாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யன். பாருங்கள், 1ஆம் சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணார், சமுத்திரகுப்தர் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா சமுத்திரகுப்தர் எப்படி அழைக்கப்படுறாருன்னா கவிராஜான்னு அழைக்கப்படுறாரு, இந்திய நெப்போலியன் அழைக்கப்படுறாருன்னு பார்த்தோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2ஆம் சந்திரகுப்தர் எப்படி அழைக்கப்படுறாருன்னா விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. இவர் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். ஆமாங்க. ஸோ பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் தான் யாருங்க, நம்ம 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பார், இந்த தக்கான பகுதியை ஆண்ட வாகடக இளவரசருக்கு தன்னோட மகளை வந்து பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்து அது மூலமாக என்ன பண்ணியிருப்பார், ஸோ அந்த ஏரியாவை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்திருப்பார். அப்போது பாடலிபுத்திரத்தை தலைநகராக வந்து பார்த்தோன்னா ஆட்சி செய்தவர் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம 2ஆம் சந்திரகுப்தர். இவரது ஆட்சி காலத்தில் பாகியான் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். ஆமாங்க. ஸோ இவரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்தோன்னா சீன அறிஞரான பாகியான் என்ன பண்ணியிருப்பார், இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். ஸோ அவரோட அந்த இதுகள் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, இவரை பற்றின இவர் ஆட்சிகள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ இதுவும் கரெக்டு தான். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இவரே ஆவார். ஆமாங்க. ஸோ வெள்ளியில் நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர் தாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப கரெக்ட். நல்லா நான் வச்சுங்க.
சமுத்திரகுப்தர் நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற அந்த இதுகளை வெளியிட்டார். அது முக்கியமான பாயிண்ட்டு. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாரானா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. ஸோ 4மே முக்கியமான பாயிண்ட்டுங்க. விக்ரமாதித்தன் அழிக்கப்படுறாரு, பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் தான் பாகியான் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வராரு. ஓகேங்களா. ஸோ வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வீடியோ கேட்ட கேள்விக்கான ஆன்சரும் கொடுத்துட்டோம். அதில் சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற அந்த சின்னத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு முக்கியமான விதிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ முக்கியமான விதிகள்லேயும் நம்ம 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த விதிகள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. சரிங்க. பிரிவு 23 கட்டாய வேலை மற்றும் கொத்தடிமை முறை. ஆமாங்க, கட்டாய வேலை மற்றும் கொத்தடிமை முறையை வந்து இதற்கான விதி தான் தடுக்கக்கூடிய விதி தான் 23. ஓகேங்களா, கரெக்டு தாங்க. அடுத்து 24 குழந்தை தொழிலாளர் முறை. ஆமாங்க. ஸோ ஏன்னா குழந்தை தொழிலாளர் முறை ஏன் தடுக்கிறாங்கடானா அவங்கள 24 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது பாருங்கள். ஸோ ஏங்க குழந்தை தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரமும் வேலை வாங்குவாங்க. அதனால் குழந்தை தொழிலாளர்களை தடுக்கிறது 24. ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுங்க. 29 சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. ஸோ பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிறுபான்மையரோட அவங்களோட எழுத்தையோ அவங்களோட மொழியோ அவங்களோட கலாச்சாரத்தை என்ன பண்ணணும், பாதுகாக்கக்கூடிய இந்த விதி தான் வந்து பார்த்தீங்கன்னா 29. அடுத்து பிரிவு 30. இது 3மே கரெக்டு தாங்க. பிரிவு 30 வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் போது நீதிமன்றத்தை அணுகுதல். தவறுங்க. ஏங்க, ஏன்னா பிரிவு 30 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினர் அவங்களுக்காக என்ன பண்ணலாம், கல்வி நிறுவனங்களை அவங்க ஏற்படுத்தி அவங்க நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 30. ஓகேங்களா. அப்போது 30 வயசில் என்ன பண்ணலாம், ஒரு சிறுபான்மையர் வந்து கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ பிரிவு 30 கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்துறதை பற்றி சொல்கிறது. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க பிரிவு 32. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை தான் என்னன்னு சொல்லியிருப்பார் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா. ஸோ அரசியலமைப்போட ஆன்மா இதயம் எல்லாமே வந்து எது சொல்லியிருப்பாருன்னா அந்த 32 தான் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஏன்னா ஒருத்தருக்கு பாதிக்கப்படுறப்போ அவர் நேரடியாக எங்கே போய் இருக்க முடியும், இவர் வந்து நேரடியாக வந்து ஒரு நீதிமன்றத்தை வந்து இவரால் அணுக முடியும். ஓகேங்களா. அப்போ அது சொல்லக்கூடிய அந்த விதி என்னதுங்க, 32. ஓகேங்களா. ஸோ அவரோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுறப்போ அவர் என்ன பண்ணலாம், நேரடியாக நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்ற விதி தான் வந்து 32. ஓகேங்களா. சரிங்க. அப்போங்க டி தான் தவறாக இருக்குது. என்ன வந்திருக்கணும், 32ன்னு வந்திருக்கணும். ஏன்னா 30 என்ன சொல்லுதுன்னா அங்கே சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி சொல்லுதுங்க. ஓகேங்களா. அப்போ 23 கொத்தடிமை முறையை ஒழிக்கிறாங்க. 24 குழந்தை தொழிலாளர் முறை. ஓகேங்களா. 29 சிறுபான்மையரோட எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. 30 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்வி நிறுவனங்கள். 32 வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகுதல். ஓகேங்களா. இது 5மே முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5 ஆண்டு திட்டம். பாருங்கள், 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கிய 5 ஆண்டு திட்டம் எது? ஓகேங்களா. ஸோ எதுனா 7வது 5 ஆண்டு திட்டம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தெரிஞ்சவங்க நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா 1985 to 1990 வந்தது தான் 7வது 5 ஆண்டு திட்டம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பொதுத்துறைக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்க, தனியார் துறைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தனியார் துறைக்கு ஒரு வெற்றியாகவும் இது வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ 5% நிர்ணயிச்சிருப்பாங்க, ஆனால் 6% இருக்கும் வெற்றி அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா. அப்போ 7வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்பட்டது? அதாவது ஐஎன்எம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்துருக்கோம். ஸோ முதலாம் வட்டமேசை மாநாடும் பார்த்தோம், 2ஆம் வட்டமேசை மாநாடும் பார்த்தோம். முதலாம் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் மட்டும் தான் கலந்துப்பார், காங்கிரஸ் புறக்கணிச்சிடும். அது ராம்சே மெக்டொனால்ட் தலைமை தாங்குவார்னு பார்த்தோம். 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துக்கு விருப்பம் இருக்காது, ஆனால் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கலந்துப்பார். ஸோ தலைவர்களை விடுதலை பண்ணணும், உப்புட்டு சட்டங்களை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு சில அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவார். ஆனால் அங்கே போனால் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. காந்தி மறுபடியும் வெளிநடப்பு செய்வார், காங்கிரஸை தடை செய்வாங்க. அதனால் காந்தி மறுபடியும் கைது செய்யப்படுவார். அப்போ காங்கிரஸ் வந்து காந்தியை வந்து அரை நிர்வாண பக்ரின்னு சொல்லிட்டு யார் வின்சென்ட் சர்ச்சில் ஏறணும் பண்ணியிருப்பார். ஸோ அதில் நம்ம ஒரு கொஸ்டினும் கொடுத்துருந்தோம். பக்கிங்காம் அரண்மனை படிக்கட்டுகளை மிதிக்க தகுதியற்றவர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வின்சென்ட் சர்ச்சில் தாங்க. ஓகேங்களா. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, அரை நிர்வாண பக்ரின்னு சொன்னவரும் வின்சென்ட் சர்ச்சில் தான், பக்கிங்காம் அரண்மனைகளை படிக்கட்டுகளை மிதிக்க தகுதியற்றவர்னு சொன்னவரும் வின்சென்ட் சர்ச்சில் தான். ஓகேங்களா. லாஸ்ட் வேலை சொன்ன கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது
இப்போ பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்பட்டது? ஸோ இப்போ 2ஆம் வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ராம்சே மெக்டொனால்ட் ஒரு அறிவிப்பாருங்க. அதுதான் வகுப்புவாத அறிவிப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க 1932 2வது வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறோம், தாழ்த்தப்பட்டவருக்கும் சிறுபான்மையினருக்கும் தனி இட ஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், இவர் சொல்லியிருப்பார். ஸோ இது அம்பேத்கர் வந்து பெருசாக வரவேற்பார். ஆனால் காந்தி என்ன பண்ணுவார், இது நம்மளுக்குள்ளே பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லிட்டு சாகும் வரை உண்ணாவிரதத்தை அறிவிச்சிருவார் ஏர்வாடா சிறையில். ஏன்னா என்ன பண்ணாங்க, 2ஆம் வட்டமேசை மாநாடு முடிச்சு வந்தோன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா திருப்பி. அப்போ அந்த ஏர்வாடா சிறையில் என்ன பண்ணுவாருன்னா, சாகும் வரை உண்ணாவிரதத்தை வந்து ஏற்படுத்திடுவார். ஸோ இதனால் அம்பேத்கருக்கும் காந்திக்கிடையே கான்ட்ரவர்சிஸ் உருவாகும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளேயே உடன்படிக்கை ஏற்பட்டு ஸோ காந்தி உண்ணாவிரதத்தை வந்து கைவிடுவார். அப்போ பூனாவில் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அப்போ யாருக்கிடையே ஏற்படுதுன்னா, காந்திக்கும் அம்பேத்கருக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். ஸோ அதன் அடிப்படையில் 148 இடங்களில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உள்ஒதுக்கீடாக வந்து பார்த்தா சில இடங்கள் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் 2 பேருக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து யூனிட் 8ங்க. பெரியாரால் 1925 வார இதழாக வெளியிடப்பட்டது எது? பாருங்கள், நம்ம இதழ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதழை பொறுத்தவரையிலும் பெரியார், ஸோ பெரியாரும் முக்கியமான ஒரு கேரக்டருங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவரும் வந்து பார்த்தா தன்னோட பகுத்தறிவு கொள்கைகள் வந்து பார்த்தா நிறைய பத்திரிகை மூலமாக வெளியிட்டிருப்பார். அதில் வார இதழாக 1925 வெளியிட்டது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் குடியரசு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா இவர் வந்து பார்த்தா 1922 அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜெயிலில் வந்து பார்த்தா தங்கப்பெருமாள் அப்படின்ற தன்னோட நண்பராக கூட இருந்திருப்பாருங்க. யாருங்க, பெரியார் 1922. ஸோ அப்போ தான் அந்த தங்கப்பெருமாளாக கூட வந்து இருக்கிறப்போ என்ன பண்ணியிருப்பார், நம்ம வந்து ஒரு பத்திரிகையை வந்து தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி குடியரசு அப்படின்ற பத்திரிகையை தொடங்கணும் முடிவு பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வெளிவந்ததுக்கப்புறம் 1925 என்ன பண்ணுவாங்கன்னா, குடியரசு அப்படின்ற பத்திரிகை வந்து வெளியிடுவார். ஓகேங்களா? ஸோ முதல்ல நீதி கட்சியோட பத்திரிக்கை தான் எது இருந்திருக்குண்டானா, அந்த விடுதலை வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது அப்புறம் பெரியார் வாசம் வந்திருக்கும். பெரியார் வாசம் வந்ததுக்கப்புறம் விடுதலை வந்து பார்த்தா பெரியார் தான் முழுசாக வந்து இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா புரட்சி, பகுத்தறிவு, ரிவோல்ட் போன்ற பத்திரிகைகளும் இவர் நடத்தியிருப்பார். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் குடியரசு. அடுத்து பாருங்கள், யூனிட் 9. கொங்கன் ரயில்வேவின் தலைமையிடம் எங்குள்ளது? ஸோ கொங்கன் ரயில்வேவோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் வந்து யூனிட் 9ங்க. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வடக்கு ரயில்வேனா புதுடெல்லி, கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா, மத்திய ரயில்வேனா மும்பை, அதாவது சத்ரபதி சிவாஜி முனையம், தெற்கு ரயில்வேவோட தலைமையிடம் சென்னை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கொங்கன் ரயில்வேவோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நவி மும்பை. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நவி மும்பையில் இருக்கக்கூடிய தான் கொங்கன் ரயில்வேவோட தலைமையிடம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொல்கத்தாவில் வந்து பார்த்தோன்னா அது தென்கிழக்கு ரயில்வே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிழக்கு ரயில்வேவும் வந்து அதுதான் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தா தென்மேற்கு ரயில்வே தான் பிலாஸ்பூரை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து சேர்ந்து தான் பிலாஸ்பூரா வந்து வரும். ஓகேங்களா? அப்போ கொங்கன் ரயில்வேயோட தலைமையிடம் நவி மும்பை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நம்ம இந்த மாடல் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கண்டினியூ நம்ம பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாடல் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் போகிற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும், 3 மாணவர்களிடையே 1/3 1/4 1/5 என்ற விகிதத்தில் பிரிக்க தேவையான குறைந்தபட்ச பேனாக்களின் எண்ணிக்கை யாது? பாருங்கள், பிரிக்க தேவையான குறைந்தபட்சம் எவ்வளோ பேனாக்கள் இருந்தால் குறைந்தபட்சம் அவங்களால வந்து பிரிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குங்க. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு எப்பவும் போல தாங்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்தமாரி கொடுத்துருந்தாலும் நம்ம முதல்ல மீசிமாவுக்கு போயிடுவோம். 3 4 5 பாருங்கள், இது ஒரு நம்பராக தான் போட முடியும். அப்போ அப்படியே பிரிக்கலாம். 3 12 12 5 60. அப்போ மீசிமா வந்து 60 வருது. அப்போ என்ன பண்ணுவோம், 1/3 × 60 1/4 × 60 1/5 × 60. ஓகேங்களா? அப்போ 3ஆல் அடித்தா என்னங்க வரும், 3ஆல் அடித்தா 20 வரும். 4ஆல் அடித்தா என்னங்க வரும், 4ஆல் அடித்தா 5 வரும். ஓகேங்களா? 5ஆல் அடித்தா என்னங்க வரும், 5ஆல் அடித்தா 12 வரும். ஓகேங்களா? அப்போ 20:5:12 இது தாங்க இப்போ நம்மளுக்கு கிடச்சிக்கிற ரேஷியோ. 20:5:12 மீசிமா எடுத்ததுக்கப்புறம். ஓகேங்களா? அப்போ எந்த ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சிக்குது, 20:5:12. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பவும் போல தாங்க நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து முன்னெல்லாம் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம இது மொத்தத்தையும் கூட்டி என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டில் நம்ம வகுத்து நம்ம ஒரு பங்கு கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இது மொத்தத்தையும் கூட்டிக்கலாம் பாருங்கள். கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், 20 5 35 35 12 47. அப்போ 47 நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, குறைந்தபட்சமாக கொடுக்க தேவையான பேனாக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ குறைந்தபட்சம் எவ்வளோ பேனாக்கள் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எதால் நம்ம இந்த நம்பரை வகுக்க முடியும்னு பாருங்கள். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடுங்க. ஓகே, எதால் இங்கே வகுக்க முடியும்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தா 94 நம்மளால் வந்து மீதி இல்லாமல் வகுக்க முடியும். ஓகேங்களா? 2 47 94. ஓகேங்களா? அப்போ 94 நம்மளால் மீதி என்று வகுக்க முடியறதுனால அப்போ அத்தனை குறைந்தபட்ச பேனாக்கள் நம்மளால் தர முடியும். அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர்.
ஓகேங்களா, சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, சரி கேஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா? சரி மறந்துட்டேன். ஓகே, நம்ம கேள்வி பார்க்கலாம். மாநில ஆளுநரின் ராஜினாமா செய்யும் விதி எது? ஓகேங்களா, ஸோ ஏன்னா இப்போ ஒரு மாநில ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட ராஜினாமாவை வந்து கொடுத்துருக்காரு குடியரசுத் தலைவர்கிட்ட. அதனால் இதை சார்ந்த விதிகளும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இதை சார்ந்த விதிகள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அதனோட ஃபஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஸோ மாநில ஆளுநரின் ராஜினாமா செய்யும் விதி எதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.